நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு கண்டது பொய் நாடகம் நான் ஆணையிட்ட அது நடந்து விட்ட இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்க நான் இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து சின்னவன் வந்து நடிகர் எம்ஜிஆர் மாதிரி பல வேடங்களில் பல உருவங்களில் வித்தியாசமான டான்ஸ் எல்லாம் செய்து காட்டப்படுறார் உங்களுக்கு. அப்போ அவர் வந்து நல்ல ஒரு கெட்டப்பில் வளர்க்கிட்டு கொண்டு நிற்கிறார். அப்போ என்னென்ன செய்ய போறாருன்னு சொல்லி வித்தியாசமாக தான் வித்தியாசமா தான் இந்த வீடியோ பயங்கர வித்தியாசமான ஹெட்டப்லாம் இவளுக்கு நிக்கிறார். பாப்பம் என்னெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லி வாங்க உங்க ஓம்மா ஆடாது தெரியா கூஸ்டமேன் எம்ஜிஆர் ஐயோ சந்தோஷம். அப்ப என்னெல்லாம் செய்ய போறீங்க? எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆட போறீங்க. நல்லா இருக்கு தொப்பி. எங்கட தொப்பி தொப்பியோ லால் போட்டு டைல பண்ணி நான் பாடை பாய் சல்மா நல்லா இருக்கு. இந்த ஹெட்டப் வந்து நல்லா இருக்குது. அவ என்னென்னலாம் செய்ய போறான்னு சொல்லி வாங்க வீடியோல பார்க்கலாம். சை வந்து இப்ப சூப்பர் சார் வாச்சா இத கண்ணோட எடுக்காங்க. சரி இப்போ உடனே இந்த தம்பி வந்து எங்களோட வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு தம்பி தான். உண்மையிலே என்னன்னு சொல்ற நல்ல ஒரு அன்பாவும் பண்பாவும் நல்ல குணமான ஒரு பிள்ளை. அப்ப ஜாதூட பேட்ச் தான் ஆகணும். அப்போ அந்த பிள்ளை வந்து என்ன செய்ய போறோம்னா நாங்கள் வந்து சில வீடியோக்கள் வந்து எங்களுக்கு ராமாவுக்கு வந்து ஆக்கள் கூடுதலாக இல்லை. நான் ஒருத்தருமே இல்லை. எப்போ பார்த்தாலும் நானும் அதுதான். நம்ம வந்து தம்பி வந்து கேட்டிருந்தாங்க. தம்பி நீ அப்பப்போ வீட்டில் நிற்கும் போது வாருன்னு சொல்ல ஓமன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அந்த தம்பிக்கு வந்து நாங்கள் நன்றி வீடியோவில் அப்லோட் பண்ண வரோம் தான் என்னோட அதோட அதை விட அந்த வீடியோ வந்து தனியாக தான் நைட்டில் அப்லோட் பண்ண போகிறது பயம் வேணும்னு சொன்னால் இப்போ போலீஸ் கொஞ்சம் மரம்பு நிற்கிறபடியால் தனியாக அது போகல. அப்போ அது கொஞ்சம் நைட்டில் வீடியோ ஹெல்ப்புக்கெல்லாம் உண்மையாக தம்பி தான் போகிற அப்லோட் ஆகுறதுக்கு. அப்போ தம்பிக்கு என்ன பேர்? சதுர்ஜன். தம்பிக்கு வைக்கிறோம்னா கடும் வைப்பீங்க. அதை விட தம்பியோட பேர் வந்து சதுர்ஜன். சோட்டா வந்து வீட்டில் அப்பு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து எங்களோட வீடியோ கடையில வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பு ஒரு படம் வந்தானே அப்போ ஒன்று படம் வந்து அப்போ இன்னைக்கு இவரே வந்திருக்கிறான்னு சொன்னால் அது வந்து இவருக்கு ஒரு ஹெல்ப்பா இவருக்கு ஒரு ஐட்டிங்குக்கு அவரும் வந்து அப்போ இப்படி ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். அப்போ அதுக்கு வந்து அந்த தம்பி வந்து ஹெல்ப் பண்ண போகிறார். சரி இப்போ ரெண்டு பேரும் வந்து என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்கள் விளையாண்டு பார்ப்போமே. சரி நான் பக்கத்தில் பார்க்குறேன். ஓகே ரெடி ரைட் ரைட். அப்போ முதலாவது என்ன பாட்டுக்கு டான்ஸ் பண்ண போறீங்க? இந்த கெட்டப்ப பார்த்தா உண்மையிலே எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்குது. என்னடா தடிமனு இப்படி எழுத சரி சரி. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி பாவமே எம்ஜிஆர் பாட்டு. உண்மையிலே எனக்கு வந்து எம்ஜிஆர் பாட்டுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். வேணும்னு சொன்னால் நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் இருக்குது. கேட்டு ரசிக்கக்கூடிய பாட்டு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பரவாயில்ல பரவாயில்ல. என்ன வயது போட்டு நீங்க நினைக்க போட்டு வயசு இளம் வயசு. சரி சரி என்னென்ன பாட்டுக்கு ஆட போறீங்கன்னு பாப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தம்பி ரெடியா? தம்பி உங்களை பார்த்து வியந்து நிற்கிறான். என்னடா இந்த ஹெட்டப்ல நிற்கிறாரு எம்எல்ஏ. அவனுக்கு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா சின்னவண்ணா வந்து சரியான சைலண்டா அமைதியானார். பெருசா யாருடையும் கதைக்கவே மாட்டார். ஆனா இப்போ பல பல வேடங்கள் வந்து இப்ப குறுகிய நாளைக்குள்ள எடுக்கிறாராமான்னு சொல்லி அந்த தம்பிக்கு வந்து பெரிய ஒரு அதிசயமா இருக்கும் பார்த்துக்கிறார். இப்ப வந்து எங்க வீடியோ வந்து நாங்கள் தான் கண்டிப்பா. அப்ப நாங்களாம் இந்த செய்வோம். நாங்க தனியாக தான் இந்த வீடியோல வந்து எங்களோட சேனலை நாங்களே ஏற்கிறபடியால உண்மையிலே எங்களோட சேனலுக்கு வந்து இவர் வந்து தான் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு
எந்த விதம் எப்படியெல்லாம் ட்ராமா செய்யணுமோ என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்னாலும் வடிவா செய்து முடிக்கணும்ன்றதான் என்னோட ஐடியா. நல்ல மாதிரி இந்த சடலாம் கொண்டு வளர்ப்போம். இப்போ ஆக்கள் ஃபோன்லாம் பார்த்துனேன். இப்போ வீட்டில் மாதிரி பார்த்தா நான் தர மாட்டேன் தெரிஞ்சு உங்களுக்கு அதான் வீட்டில் வச்சு செய்கிறோம். வெளியிடங்களில் போனால் வர மாட்டேன்னு சொல்லி ஆனால் அன்றைக்கு கோயில் எடுத்து செய்தாங்களா நல்ல செய்யலாம். அது உங்களுக்கு நான் வைக்கணும். ஆட்டு இல்லாத கண்ணை நம்பாதே உண்மை ஏமாத்து காலையில் உண்மை பொய்யாவதா அறிவை நீ நம்பு என்னை ஏமாத்து காலம் இது உண்மை நீயாவதா கண்ணை நம்பாதே உண்மை ஏமாத்து காலம் இது உண்மை பொய்யாவதா அறிவை நீ நம்பு உண்மை ஏமாத்து காலம் இது உண்மை பொய்யாவதா ஒரு ராஜா நேரம் வேறும் காத்திருக்கு பாடு ராஜா நெஞ்சம் ஒன்று நேர்மை கொண்டு ஒரு ராஜா நேரம் வேறும் காத்திருக்கு பாடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போடும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போடும் ராஜா நேரம் இருக்கு நல்ல காலம் இருக்கு நெஞ்சம் ஒன்று கொண்டு ஒரு ராஜா நேரம் வேறும் காத்திருக்கு பாடு ராஜா ஒரு ராஜா நேரம் வேறும் காத்திருக்கு பாடு ராஜா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது ஏதான் சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது ஏதான் சுகம் 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 ஆத்து தரும் ஆயுதம் எண்ணம் ஆயுதம் எண்ணம் வரும் 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 ஓ ஓ ஓ ஓ ஆதனுடன் பாடல கேட்டு சுகம் சுகம் ஆடனுடன் பாடல கேட்டு சுகம் 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 நானானையிட்டாட்டு அது நடந்து விட்டாட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டான் என் உள்ளவர் ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தார் அதை தெரிஞ்சு செய்தார் அது தேவன் விழமாட்டேன் ஒரு தவறு செய்தார் அதை தெரிந்து செய்தார் அவர் தேவன் என்றாலும் விடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் இனி உள்ளவர் ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் நான் கண்டது பொய் நாடகம் வனவில் போலவே என் காதல் இன்று பொய்யானவே நான் கண்டது பொய் நாடகம் ஓ பன்னீரிலே பெண் பயிரானவள் பலகாலமா என் உயிரானவள் நான் காணவே அங்கு நிலவாடினா என் தெய்வமே இந்தியா சூரினா ஓ ஓ உருகி பூமாலைதான் நான் நடந்தது மண் பொம்மைதான் கனவுகள் வருகையில் உருவானதா நான் கண்டது பொய் நாடகம் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே ஏ லவ் யூ
love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே கண்ணில காதல் காமனா கொண்டு வந்தாலே ஊட்டியா ஏ லக்கிலே இந்த காமனுக்கு மகளா மூடிவிட்ட நோயம் இந்த நோயம் முத்தடுக்கவோ தடுக்கவோ லக்கிலே கடைசி ஆடினீங்க பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு நினைச்சு கார்த்திக் இந்த வட ரம்மா நெடுவெடுத்து கொஞ்சம் ஃபேனை கிட்ட வச்சுன்னா சும்மா சட்டையை தூக்கி சிலண்டியான நல்லா இருந்திருக்கு. அப்போ தம்பியை போட்டிடுறாங்களா? அப்போ எப்படி இருக்கு டான்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்கணுங்க? இன்னைக்கு கூடி பார்க்கல திறமை இருக்குண்டு உண்மையிலே சூப்பரா தான் இருந்தது. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் வளரணும். கண்டிப்பா நன்றி. ஆனா உண்மைதான் என்னன்னு சொன்னா ஒரு ஆட்டம் தான் ஒரு 40-40 ஆட்டம் இல்லை விட்டுட்டேன். அப்போ இப்போ இந்த வீடியோ மூலமாக எடுக்கிறவங்க இப்போ அது இப்போ எத்தனை நாள் ஒரு 10 நாள் சில நாள் முன் வீடியோக்கெல்லாம் ஆடிட்டேன். அந்த அதுக்கு தான் இப்போ போடுவேன். நீங்கள் வரும் அப்படியே அந்த இது வலுக்கெடுக்க அப்படியே வெயிங் மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில அந்த பாடி ஆடுறதுன்றது சரியான கஷ்டம். ஆனால் பாட்டு போட்டால் உண்மை இது இல்லை, நல்லா டான்ஸ் பண்ணுவேன். நாங்கள் பாட்டு போட்டு ஆடப்படலாம். வீடியோ வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் காட்டு தான் நாங்கள் பாட்டு போட இல்லாத கட்ட மாதிரி கலைக்கு. அப்போ சில டியூன்களை போடலாம் மறுபடி பாட்டு போடலாம். அப்படி பாட்டு சூப்பரா இருக்கு. அதே போல நீங்களும் வளர்ந்து வர எல்லாம் சந்ததிகள் கூச்சமெல்லாம் சரிங்க. பாட்டு போட்டா மேகமாய் வந்து போவிட்டே இதுக்கெல்லாம் மாடலாம் பாட்டு போட்டா உண்மை. இந்த பாட்டு மட்டுமண்டில ஃபுல்லா ஒரு பாட்டு மட்டும் நல்லா ஆடுவார். எல்லா பாட்டுக்கும் நல்லா ஆடுவார். ஆனால் இதில் வந்து பார்க்க சும்மா சொல்லிட்டாங்க பாடி ஆட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பாட்டு போட்டோம்னு சொன்னால் பாக்ஸில் நல்லா ஆடுவார். அப்போ நல்லா இருக்குது. எதுவும் வந்து இனி வருங்காலங்களில் இது போல எதுவும் போல ஒன்று இந்த வயது போய் கொண்டிருக்க அவர் இதுதான் அதை செய்வோம். 6 வயசு உண்மைதான். ஒரு ஆண்டு வந்தால் ஒரு ஆண்டு பிறகு ஒரு வயசு வரும். எனக்கு 40 வயசு. கண்டிப்பா எனக்கு 50 வயசு. 50 ஆசை பெரும் பாசம் பெரும் கண்டிப்பா. உங்களோட டான்ஸை பார்த்து தம்பி வியந்து போயிட்டான், அப்செட் ஆகிட்டான். அப்படியே நான் இப்போ ஒரு சேப்பு நடந்தது அங்கே தண்டாவட்டம் சேப்பு நடக்க அது அவரோட வயது போனாங்க. அப்போ அங்கே அவர் 10 பேர் ஆடிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ இங்கே நான் தண்ணி ஆடிக்கொண்டிருக்கேன். சரிங்க. அப்போ ஆடிக்கொண்டு கேட்க அப்போ அந்த பாட்டு முன்னே அடுத்த பாட்டுக்கு வேணும் பண்ணாங்க. தம்பி இல்லை தண்ணி இருந்து ஆடின தம்பி இன்னொரு பாட்டு பாடணும். உண்மையான விஷயம் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். பந்தியான இருக்கு அந்த செட்டு போடுது அந்த ஆளே சொல்லிட்டேன். தம்பி நல்லா இருக்கு ஆடணும். சொன்னோம் வருத்தப்பட்டு ஆடணும். நான் ஆடேன். உண்மைதான். நான் சொன்னேன் நல்லா டான்ஸ் பண்ணுறதுனால நான் நிலந்தெல்லாம் கூடுதலாக அப்படியான ப்ரோக்ராம்களுக்கெல்லாம் கூடுதலாக பள்ளியோட போனவன். ஆனால் இப்போ கனகாலம் தானே அந்த டான்ஸ் எல்லாம் அது வந்து எதுவுமே இல்லாமல் தனிமையில் குன்றி போயிருந்த ஒரு எண்ணம். ஆனால் மறுபடியும் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாம் பழகினாங்க. எல்லாம் பழகினாங்க. காட்டா கரானி ப்ளீஸ் செய்யணும் சொல்கிறேன். சரி, இப்போ நாம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க யாராச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.